என்ன புரியுதா சார்? லியோவில் வந்து அவர் செத்துட்டாரு நினைப்பாங்க, ஆனால் சாகலை அப்படின்னு அர்ஜுன் சார் வந்து அவரோட ஃபோட்டோ எடுத்து காட்ட, அந்த மாதிரி மதகராஜா வந்துருச்சுடா அப்படின்னு நீங்கள் காட்டுங்க. இது நீங்கள் தெரியுதா? இது வந்து அவங்க. ஸோ மதகராஜாவோட போஸ்ட் அலெக்ஸா ப்ளே பேட் ஆஸ் நவ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன சார் தோணுது? இல்லை, அது வந்து அந்த பக்கம் விஷாலும் லைட்ஸ் 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 ஓகே. அது ஆக்சுவலாக அந்த கை பக்கம் வந்து விஷாலும் பிடிச்சிட்டு இருக்கணும். ஏன்னா 13 வருஷமாக நாங்கள் 2 பேரும் இது வரும் வந்தால் வெற்றி அடையும். ஆனால் இவ்வளோ பெரிய வெற்றி நாங்கள் எதிர்பார்க்கல. நாங்கள் 2 பேருமே அதுக்காக 13 வருஷமாக விடாமல் அதுக்கான ஒரு புஷ் பண்ணிட்டு இருந்தோம். அதான் எங்களை பார்த்தா மனோகர் சார் தெரிச்சு ஓடுற அளவுக்கு அவரை துரத்திட்டு இருந்தோம். ஸோ அதில் வந்து கூட ஒரு விஷாலை ஆட் பண்ணியிருந்தா இன்னும் கரெக்டாக இருக்கும். சரி, ஓகே. கமெடியன் சந்தானம் இஸ் பேக் ஆன் பிக் ஸ்க்ரீன்டா அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணி சொல்கிறாராம். இதுக்கு யார் சொல்ல போகிறா? விஷால் ஏன் இதுக்கு வந்து பதில் சொல்லக்கூடாது? இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்ச நண்பன் கமெடியன் மனிதன் சந்தானம் வந்து பல படங்களில் வந்து ஒரு தூணாக இருந்து வெற்றி அடைஞ்சதுக்கு. அதுவும் சுந்தர் சி சார் காம்பினேஷனாக சொல்லவே தேவையில்லை. 2 பேருக்கு அந்த சிங்க் இருக்குது பாருங்களேன். காமெடியை வந்து பேப்பர்லேயே எழுத தேவையில்லை. அவங்க 2 பேர் பேசினாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒன்லைனர்ஸ் வந்துடும். இந்த படத்தில் வந்து சந்தானத்தை பார்க்கும்போது ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து குழந்தைங்க எப்படி சிரித்தாங்கன்றது கண்ணால் பார்த்தேன். ஒரு 4-5 தியேட்டரில் எல்லோரும் வந்து மிஸ் பண்ணாங்க அந்த விண்டேஜ் சந்தானம். அந்த மாமியார் காமெடி ஆகட்டும், அந்த கிணத்துல விழும்போது ஏண்டா கிணத்துல விழும்போது 2 பொண்ணுங்களோட தான் விழுவியா அப்படின்னு கைத்தட்டல் வாங்கும்போது இட்ஸ் 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 ஐ திங்க் இட்ஸ் இட்ஸ் மை மீம். நான் தான் எழுதியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் தான் எழுதியிருப்பேன்னு நினைக்கிறேன். என்ன, நான் தான் எழுதியிருப்பேன்னு நினைக்கிறேன். என் ஃபோட்டோ போட்டிருக்கலாம். சந்தானம் வந்து ஆமா, மாமியார் வந்துட்டாங்க. கண்டிப்பா வந்து உங்களை அடிக்கிறதுக்கு யாருமே இல்லைம்மா, கவலைப்படாதீங்க, பாம்பெல்லாம் இல்லை எங்கிட்டு. Yeah, Santhanam is gone to become a hero now. I wish 1 or 2 films or maybe Sundar sir combinationல Santhanam வந்து if he ஆக்சுவலி சந்தானம் வந்து செகண்ட் ஹீரோ நான் சொல்லுவேன் மதகஜராஜாவில். விஷால் ஹீரோனா செகண்ட் ஹீரோ வந்து சந்தானம் தான். ஏன்னா எங்கள் காம்பினேஷன் வந்து இட்ஸ் லைக் ஒரு ஃப்ரெண்டோட நடிக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நடிக்கிறதுக்கு. டார்லிங் இந்த டைலாக் நீ பேசு, இந்த டைலாக் முடிச்சோடனே நான் டக்குன்னு இந்த டைலாக் பேசுகிறேன், ஓகே டார்லிங் பேசிக்கலான்னு. ஈகோ இல்லாமல் பண்ணுறது வந்து ஒரு பயங்கர கெமிஸ்ட்ரி. சம்டைம்ஸ் ஹீரோயினோட கெமிஸ்ட்ரியை விட கமெடியனோட கெமிஸ்ட்ரி வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ யா, திஸ் இஸ் அ ட்ரூ ஸ்டேட்மெண்ட் பை தமிழ்நாடு ஆடியன்ஸ்.